சென்னை பென் ஷோ ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஈவெண்ட்டுடைய பேர் சென்னை பென் ஷோ. பென் பேனாக்கள், எழுதுகோலை பொறுத்த வரைக்கும் சங்ககாலம் தொட்டு இப்போ வரைக்கும் பல்வேறு பரிணாம வளர்ச்சி உலகம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் நம்ம பண்டைய காலங்களில் சங்ககாலம் தொட்டு எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா எழுத்தாணியில் பல வகைகள் உண்டு. மடக்கு எழுத்தாணி, சீவு எழுத்தாணி, குண்டு எழுத்தாணின்னு சொல்லி பல வகைகள் உண்டு. அதை ஓலைச்சுவடிகளில் எழுதுவாங்க. கற்பாறைகளில் கல்வெட்டுகளில் செதுக்கிறது உளி. அதுக்கப்புறமா அது எவால்வேட் ஆகி என்னென்னா நம்ம இந்த ஃபெதர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இறகுகள், பல்வேறு பறவைகளுடைய இறகுகளை மை தொட்டு அதை வண்ணம் தீட்டுறதை நம்ம பல வகையில் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாடர்னைஸ் ஆனதுக்கப்புறமா பேப்பர், ஹேண்ட்மேட் பேப்பரில் எழுதுகிற டிப் பென்ஸ், அதாவது நிப் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நிப்பு ஷார்ப்பாக இருக்கும். அதை வைக்கிறது ஒரு மரக்கோலில் அதை பொருத்தி இங்கில் டிப் பண்ணி எழுதுவாங்க. அதுக்கப்புறமா வர பென்ஸ் இருக்கும். பென் இதுக்கு முன்னாடி காலத்தில் என்ன அப்படின்னா, இங்கை ஃபில் பண்ணி ஒரு டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி, டேங்க் மாதிரி சின்ன டேங்க் இருக்கும். அதில் ஃபில் பண்ணி அந்த நிப்பில் எழுதுவோம். அதில் பல்வேறு வகைகள் இருக்குது. அந்த டேங்க் இங்க் ஃபில் பண்ணுற கெப்பாசிட்டியில் பல்வேறு டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. இதில் உலகம் ஃபுல்லாக இருக்கும். உலகத்தில் எல்லா பக்கத்துலேயும் பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த அஸ்டெக்ஸ், மாயன்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு குறிப்பிட்ட எழுதுகோலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இஜிப்சியன்ஸ் பிரமிடில் பார்த்திங்கன்னா பல்வேறு எழுத்து வடிவங்கள், ஓவிய வடிவங்களுக்கு பயன்படுத்துகிற பல்வேறு எழுதுகோள் இருக்குது. இப்போது இந்த சென்னையில் நடக்க போகிற கண்காட்சியில் பார்க்க போனீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்தியாவிலே உலகத்திலேயே நடக்கிற மிகப்பெரிய பென் ஷோவாக இது எதிர்பார்க்கப்படுது. 40க்கும் மேற்பட்ட இந்தியாவிலேருந்து 40க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ் பண்ணுறாங்க. 150க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷ்னல், உலக அளவில் உள்ள இன்டர்நேஷ்னல் அண்ட் இந்தியன் பிராண்ட்ஸை இதை காட்சி பொருளாக வைக்கிறாங்க. போன தடவையை விட இந்த தடவை ஒரு நல்ல பெரிய ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் வருது. நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு டிஸ்பிளே ஆம்பியன்ஸோட நல்லா இருக்குன்றது ஆர்வலர்களின், அதாவது சேகரிப்பு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. இந்த பல்வேறு ஹாபியாக இருந்தாலும் இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன, நீங்கள் டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேனான்றது ஒரு அதிகாரத்தின் மையம். அதில் ஒரு டிப்ளமேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒரு பெரிய அளவில் பேனாக்கள், எழுதுகோள் கலெக்ட் பண்ணுற ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அது இப்போ சென்னையில் நடக்கிறது ஒரு மாபெரும் வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நடக்க போகிற தேதி 7லிருந்து 9 மார்ச் மாதம் 2025. நடக்க இருக்கிற வென்யூ ஃபிக்கா அடையார், சென்னை. இதில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சாலோ உங்கள் கவனத்துக்கு வந்தாலோ நமக்கு சொல்லுங்கள். இதை ஒரு சிறப்பு காணொலியாக வெளியிட ஜேஆர் டிவைன் ப்ளஸ் தயாராக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து உயர்வோம். நன்றி, வணக்கம்.